ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டை எப்படி பைண்ட் பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ ஃப்ரீ ஃபயர்க்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் வந்து புதுசாக ஈவெண்ட்டில் அவுட்ல வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்த்துக்கலாம். எங்கே ஒரு நிமிஷம் லோட் ஆகிட்டு வாங்க உள்ள போய்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் உங்கள் செட்டிங்ஸ் எடுத்துட்டிங்கன்னா பைண்டுன்னு காமிக்கும். இந்த பைண்டுன்னு விட்டிங்கன்னா பாருங்க இந்த மாதிரி காமிக்கும். இந்த மாதிரி காமிச்சுன்னா உங்கள் ஜிமெயில், இந்த ரெக்கவரி ஜிமெயிலுங்கிற இடத்துல உங்கள் ஜிமெயில் என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து வெரிஃபிகேஷன் கோடு போடணும். இதுக்கு வந்து இந்த சென்டு கொடுத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடு உங்கள் வந்து நீங்கள் எந்த ஜிமெயிலுக்கு போட்டிங்களோ அந்த ஜிமெயிலுக்கு போடணும். ஆனால் அந்த ஜிமெயில் நீங்கள் யாருன்னா பயந்து பண்ணி வச்சிருக்கக்கூடாது. அது வந்து மெசேஜில் வராது. இந்த மாதிரி ஆப்புக்குள்ளே போனால் தான் வெரிஃபிகேஷன் கோடு வரும். இதை நீங்கள் போய் காப்பியை பண்ணிக்கிட்டு அந்த வெரிஃபிகேஷன் கோடுங்கிற இடத்துல போடணும். காப்பி பண்ணியாச்சு. இப்போ போகலாம். போட்டாச்சு. இப்போ வந்து வெரிஃபை போடுங்க. வெரிஃபை கொடுத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கோடு கேட்கும். செக்யூரிட்டி கோடுனா நீங்கள் அது வந்து பாஸ்வேர்டும் கடைசி வரைக்கும் மறக்கவே முடியாத பாஸ்வேர்டு வைக்கணும். இந்த பாஸ்வேர்டு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பைண்டு கேன்சல் பண்ணாலும் இந்த பாஸ்வேர்டு தான். இந்த பைண்ட் எதுக்குன்னா நம்ம அக்கௌண்ட்டை யாரோ எடுத்துக்கிட்டாங்களோ இல்லை ஹேக் ஆயிடுச்சுனாலோ இந்த ஜிமெயிலை வச்சு போட்டு லாபியில் அக்கௌண்ட் இருக்க வெளியில் போட்டு அதில் போட்டு மாற்றிக்கலாம். இப்போ வந்து பைண்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. அந்த செக்யூரிட்டி கோடை மட்டும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பைண்டு முடிக்கிறதுக்குன்னு 14 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக பைண்ட் ஆகிக்கும். நீங்கள் 14 நாள் கழிச்சு இந்த பைண்டு கன்ஃபார்ம் ஆகி